கைஸ் வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். நேற்று கிளாஸ் பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எஸ் மேம். தனலட்சுமி, நீங்கள் அகைன் விஎஸ் கோட் டெலிட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களா? ஆமா மேம். ஒர்க் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேம், ஆனா அப்படிதான் மேம் இருக்குது. அதாவது நீங்கள் டெலிட் பண்ணும்போது சிஸ்டம் ஆப்லேருந்து டெலிட் பண்ணீங்களா? சிஸ்டம் ஆப்ல இருந்தா ம் இல்லையே, நான் டெஸ்க்டாப்ல இருந்து பண்ணேன். டெஸ்க்டாப்பில் இருந்தால் போகாது, சிஸ்டம் ஆப்ஸில் இருக்கும். அப்படியா? ம் சரி மேம். அதில் இன்னைக்கு டெலிட் நான் அதில் டெலிட் பண்ணிங்கன்னா தான் போகும். ஸோ அகெயின் ஓகே. நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்களா அவுட்புட் கரெக்டாக வந்துச்சா? ஏன்னா இல்ல ஆல்ரெடி மேம். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ப்ராஜெக்ட் கரெக்டாக வந்திருந்தா இப்போ கோடும் வரணும்ல. ஆமா கண்டிப்பா. ஆனா என்னன்னு தெரியல, இப்போ தான் இப்படி இருக்குது. நான் ப்ராஜெக்ட் பண்ணமுல அந்த மாதிரி ஃபால்ட் வரல. இந்த ரியாக்டே வராதே அதுல. மேட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல அந்த ஹலோ வேர்ல்டு அந்த ரியாக்ட் அந்த லோகோவை கேன்சல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். பட் இந்த டைம் தான் அப்படி கேன்சல் ஆகாம இருக்குது மேம். லோகோவுக்கும் அதுக்கும் இஷ்யூவே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? லோகோவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி சரி. லோகோங்கிறது ஜஸ்ட்டு மேலே நம்ம வெப்பு தெரியறதுக்கு பதிலாக இதை வைக்கிறது, அவ்வளோதான். ம். சரி, ஓகே. எப்படி இன்னைக்கு செஷனை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? டெஸ்க்டாப். ஓ, என் ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணலையோ? என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? எஸ் மேம். நேற்று பார்த்தீங்களா? நேற்று கிளாஸ் எப்படி பண்ணணுங்கிற மாதிரி பார்த்தீங்களா? அந்த கவுண்ட் தானே மேம் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது ரீசெட். யூஸ் ஸ்டேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யூஸ் ஸ்டேட்னா என்ன? அதோட பர்பஸ் என்ன? பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? எஸ் மேம். சரி, சொல்லுங்கள் எப்படி பண்ணணும்? டெர்மினல் வந்தாச்சு. ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். npm create ரைட் அட் லேட்டஸ்ட். ரூபணிக்கிட்ட பேசுனீங்களா? இல்லை மேம், முந்தானேத்து பேசினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசல. சரி, ஓகே. ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டாங்க. ஓகே, தென் என்ன பண்ணணும்? ரியாக்ட் டவுன் ஆரோ கிளிக் பண்ணி ரியாக்ட் இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் நோ எஸ். சரி, இப்போ நம்ம எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி டிக் போட்டுக்கலாமா? டாஸ்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மேம் பண்ணிடுறேன். இங்கே இருக்கா?
நாத்தி நம்ம ஸ்டேட்டுங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்போ ம். என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி சில விஷயம், ஒரு மேப் எப்படி யூஸ் பண்ணணும், தென் இது மாதிரிலாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று இதே மாதிரி HTML அண்ட் டைல்வில் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஸோ இங்கே நேத் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சமீக்ஷா. அதான் மேம் நே நேத்து பண்ணதுதா மேம். நேற்று பண்ணது தான். ஓகே. ஸோ மெயின்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் தான் ஓவராலாக எல்லா கோடும் பண்ணுவீங்க. எல்லா இடத்துலையும் யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இதுலேயும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணலாம். நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணுவோம், தென் யூஸ் கான்டெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் மற்றது கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஹூக்ஸ். இதை ஹூக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெயின் டாப்பிக்கே இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கு தான். நேற்று ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்டேட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கில் தான் வரும். தென் இது இல்லாமல் எக்ஸஸாக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ரிடெக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணும். இந்த ரிடெக்ஸுங்கிறது இது எதோட ரியாக்ட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ரியாக்டோட ஃப்ரேம் ஒர்க்கு மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒரே இடத்துல அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த ரிடெக்ஸுங்கிறது. தென் இது இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்ம் ஹேண்டில் பண்ணுவோம். லைக் ஒரு லாகின் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வகையான ஏதோ ஒரு நம்ம ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுற ஃபார்ம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பீட்டிங் கரெக்ட்லி, ஈவன் ஹேண்ட்லிங், ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச், இதெல்லாம் பார்ப்போம். வேறு என்ன இருக்குது பாருங்கள். லிஸ்டிக்கி ஓகே. அகெயின் வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரவுட்டர். ஆல்ரெடி நம்ம பேஜஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஒரு பேஜ் எப்படி வருது, பேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேஜஸ்ன்னு போட்டு அங்கே ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி இது எல்லாமே இதில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த யூனிக்கி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு மேப் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் மேப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் மேப்போட வேலை என்ன, எதுக்காக மேப் யூஸ் பண்ணோம்? ரெடியூஸ் காமம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் எழுதுவோமா? என்ன ஃபங்க்ஷன் எழுதுவோம்? இந்த மேப்பு எதுக்காக யூஸ் பண்ணோம், இதோட யூசேஜ் என்ன? சொல்லுங்க. மேப் எப்படி ஒர்க் ஆகும், அதோட சின்டெக்ஸ் என்ன, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி தெரியாமல் எப்படி ரியாக்ட் போக முடியும், எப்படி ரியாக்டில் உள்ளதை படிப்பீங்க? இந்த மேப் எங்கேயுமே பார்க்கலையா? எத்தனை கிளாஸ் இதுக்காகவே ஒரு 4 or 5 கிளாஸஸ் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லா கிளாஸஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேம் ஒரு அரேவை கிரியேட் பண்ணுறதுக்காக. அரேவை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம மேப் யூஸ் பண்ணுறோமா? இந்த
ஃபெச்சுங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஃபெச்சுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபெச்சுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பார்ப்போம். ஸோ இந்த கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்டு இது வந்து கெட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த போஸ்ட்டு புட்டு எஸ் டெலிட்லாம் சேம் அதே மாதிரி தான் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது ஆல்ரெடி ஜாவா மேம். கீ ஸ்கிரிப்ட். வேல்யூ பேர்ல மேப் இது பண்ணுவோம், அது ஞாபகம். என்ன பண்ணுவோம்? கீ வேல்யூவா இது பண்ணுவோம்ல மேம் கீ மேப். வேல்யூவாக மேப் வச்சு பண்ணுவோமா? கீ வேல்யூங்கிறது எதோடது, எதுக்கு வரக்கூடியது? அது கீ வேல்யூ பேர் மேம். கீ வேல்யூ பேர் வந்து யாரோடது, யாருக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்? மேப் ஆப்ஜெக்ட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். இந்த சின்டெக்ஸ் படி இவங்களை நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். இந்த சின்டெக்ஸ்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பண்ணுவோம். அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. நெஸ்டட் லிஸ்ட்டு ஆல்ரெடி ஏதாவது ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் தெரியும். ஸோ ஜஸ்ட்டு அந்த சின்டெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சின்டெக்ஸ்குள்ளே இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சாலே முடிஞ்சு போச்சு. டாமோட அக்சஸிங் மெத்தட் மட்டும் தான் இங்கே மாறும். பிகாஸ் இங்கே நம்ம வெர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சின்டெக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. பட் இப்போ உங்களுக்கு அந்த கோர் கான்செப்ட் எதுவுமே தெரியல அப்படின்னா ரியாக்டில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஸோ இது எல்லாமே இந்த யூஸ் டேட்டாக இருக்கட்டும், யூஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இதில் பாருங்கள் அரே கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி அரே நமக்கு தெரியும். ஸோ தென் வேறு என்ன இருக்குது இதில்? இது டாம் எலமெண்ட் அதுக்காக உள்ளது தான். ஸோ இதுக்கு அப்படியே கீழே ஃபங்க்ஷனாலிட்டி வாங்க. ரவுட்டர்லாம் இதில் உள்ள சின்ன சின்ன ரவுட்டர்லாம் ரொம்பலாம் இருக்காது, ஒரு 4 லைன் தான் இருக்கும். ஸோ எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகுதுங்கிறது மட்டும்தான். ஆல்ரெடி ஃபெச்சு பார்த்தாச்சு. ஃபெச்சுக்கு பதிலாக ஏபிஐன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஃபெச்சுங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுமோ ஃபெச்சுக்கு பதிலாக ஆக்சஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தென் இந்த போஸ்ட்டு புட்டு டெலிட் எல்லாமே சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி கெட்டு மாதிரி தான். உள்ளே கொடுக்குற வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். சரி இது தெரியலன்னா ஓகே ஒத்துக்கலாம். இதுக்கப்புறம் அங்கே என்ன வருது பாருங்கள் டேட்டாவில். வெர்ச்சுவல் டாம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா மேப் யூஸ் பண்ணுவோம். மேப் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது? ஒரு அரே எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் தெரியாமல் எப்படி ரியாக்ட் எடுக்க முடியும்? ஒரு மேப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது இன்னும் தெரியல. எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இவ்வளோ நாள் இதை பார்த்துருக்கோம். சரி இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கல அப்படின்னா அது உங்கள் மிஸ்டேக். அதுக்கு நான் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். பேஜ் ரன் ஆகிட்டு. இப்போ நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் பார்க்க போகிறோம். சோர்ஸ்க்குள்ளே app.jsக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு RFCE ஷார்ட்கட். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லை. நிறையா வேறு காம்போனன்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் காம்போனன்ட்ஸுங்கிறது பண்ணல இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், சோர்ஸுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டருக்கு பேர் காம்போனன்ட்ஸ்னு வைக்க போகிறோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் உள்ளே என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேப்பு. ஸோ மேப் ஃபஸ்ட்டு கொடுக்குற லெட்டர் எப்போவுமே கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ மேப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கேயும் ஆஸ் யூஷுவல் RFCEன்னு கொடுத்தா அதுவே கரெக்டாக என்ன பண்ணிக்கும், மேப்க்கு ஃபங்க்ஷன் நேமும் மேப்பும் கொடுத்துரும். சரி ஓகே. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மேப்பில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணலான்னா சின்னதாக உங்களுக்கு நிறைய டிசைன் வச்சு எல்லாம் போகலான்னு பார்த்தேன். உங்கள்கிட்டேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் எடுக்கிறது என்னமோ வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர்ஸுங்கிறது வைக்கிறோம்.
ஸோ இந்த நம்பர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு அரேவாக ஸ்டோர் பண்ணுறேன். அரேவாக ஒரு 10 20 அந்த மாதிரி ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அரேவை ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த அரேவை ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் அதில் பெருசாக எதுவும் போட போதில்லை. இந்த நம்பர் அங்கே வருதாங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணிட்டோம், இந்த நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வர போகிறோன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை மேப் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். இந்த மேப்பு நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். சரி, டிவ்வுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே எழுத மாட்டோம்னு சொன்னீங்களா மேம், எப்படி இங்கே பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வர விஷயங்கள் எல்லாமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவ்வுக்குள்ளே தான், அதாவது HTML டேக்கில் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு h1 டேக்குன்னு போட்டு யூஸிங் மேப் ஃபங்க்ஷன், இதெல்லாம் நமக்கு வேணாம். இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், யூஸிங் மேப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ண போகிறோம். மேப் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்மெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுட்டு, இப்போ அங்கே நம்ம பேர் வச்சுருக்கோம் இல்லையா, என்ன பேர் வச்சோம், நம்பர்ஸ்னு வச்சோம். ஸோ நான் அந்த நம்பர்ஸை போடுற வரைக்கும் எனக்கு என்னவாக தான் இருக்கும், இது தெரியுதுங்களா, லைட்டாக டிம்மாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதை கால் பண்ணுற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ நம்பர்ஸுங்கிறத போட்டோன்னே எனக்கு அது பிரைட் ஆகிட்டு, ஸோ இதுதான் மேப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த நம்பர்ஸை கால் பண்ணி மேப் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், இப்போ மேப் பண்ணுறதுக்கானது நடந்துடும். இப்போ மேப்போட ஃபங்க்ஷன் என்ன, 2 போடுவோம். என்ன போடுவோம், 1. இங்கே என்ன பண்ணலாம், இங்கே நம்ம கேஸில் என்ன பண்ணிக்கலாம்னா n, iன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதோட சின்டெக்ஸ் படி நம்ம ஈக்குவல் போட்டு ஆரோ மார்க் போட்டு இதான் அதோட சின்டெக்ஸ் இல்லையா, இதுக்கு கீழே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி போட்டு இப்போ என்டர் பண்ணி கீழே வந்துக்கலாம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பிங்கிறத போட்டு கீ, இதுக்கப்புறம் தான் அந்த கீ வேல்யூ, ஏன்னா அறையில் இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐங்கிறது போட்டுக்கலாம். தென் ஐக்கு அப்புறம் டேகை க்ளோஸ் பண்ணி இது வந்து நம்பருங்கிற மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ நம்பர்னு கொடுத்துட்டு இந்த நம்பரில் தான் இந்த பி வந்து நமக்கு ஷோ ஆக போகுது. ஸோ எப்போவுமே இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே ஸ்டார்ட் பண்ணதை இங்கே முடிச்சிருக்கும். தென் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு. தென் அதுக்கப்புறம் உள்ள நமக்கு அந்த நம்பருக்கானது இந்த இடத்துல உள்ளது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. தெரியுதுங்களா, புரியுதா? சரி, எஸ் ஆர் நோ, எதுவும் கிடையாது. அவுட்புட் வரல இல்லையா, போட் பண்ணலையா மேம்? பரவாயில்ல. இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த டிவ்வுக்குள்ளே தான் இம்போர்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு h1 டேக் கொடுத்துக்கலாம். h1 டேக் கொடுத்து ஆப்புங்கிறத போட்டுக்கலாம். ஸோ ஆப்புங்கிறது தெரியணும் இல்லையா. இப்போ இவங்க அவுட்புட்டில் ஷோ ஆகுறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே ஷோ ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள இங்கே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணும்போது 2 வே சொல்லி கொடுத்தேன். ஒன்று டாப்பில் இம்போர்ட் பண்ணுறது, இன்னொன்று நம்மளால் இங்கேயும் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ போட்டுட்டு MAP போட்டோன்னுமே கீழே வந்துடுவாங்க, இந்த வந்துட்டாங்க. ஸோ இவங்களை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா மேலே இம்போர்ட் ஆகிடுவாங்க. இன்கேஸ் இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நம்மளே மேனுவலாக நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் எனக்கு இங்கேயும் எந்த எரரும் வரல. ஸோ எனக்கு எரர் எதுவும் இல்லை. இப்போ போயிட்டு நாங்கள் செக் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்துட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 50 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. சரி, நான் இப்போ என்ன போட்டேன், ஒரு அறையில் போட்டேன். அறையில் போடும்போது எனக்கு என்ன இருக்கணும், எப்படி ஆக்சுவலி எனக்கு எப்படி வந்துருந்துருக்கணும், ஒரு அறையில் போகிறோம் அப்படின்னா ஒரு அறைக்குள்ளே வந்து இதுக்குள்ளே தானே 10 20 இது வரைக்கும் இப்படி தானே நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். 30 40 இந்த அறைக்குள்ளே இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ நமக்கு அவுட்புட்டும் இப்படி தான் வரும். பட் நம்மளோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10, நம்பர் 20, நம்பர் 30, நம்பர் 40, நம்பர் 50. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஹைட்ரேட் ஆகிருக்கு. தெரியுதா, எஸ். இந்த மாதிரி ஹைட்ரேட் ஆகுறதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அமேசான் இருக்காங்க இல்லையா,
இப்போ என்னோட டேட்டா பேஸில் நிறைய அதாவது கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சுங்கிறது இருக்குது, கீபோர்டுன்னு இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது எனக்கு எப்படி இருக்குது, ஒரு லெஃப்டில் ஒரு இமேஜ், ரைட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு, தென் அதுக்கு கீழே அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கா. தென் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அமேசான் போனேன். இந்த அமேசானில் இங்கே இருக்கிற வாட்சை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற வாட்ச் எனக்கு என்ன இருக்குது, சேம் மெத்தடில் லெஃப்ட் சைடு இமேஜ், ரைட் சைடு எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கு கீழே நம்பர், இந்த மாதிரி இருக்குது. தெரியுதா? ஸோ இப்போ எனக்கு இந்த பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இல்ல தெரியல. ரெண்டும் சேமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இது ஏன் இப்படி மேப் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த மாதிரி நம்மளால் ஒரு மேனுவலாக ஒரு டிசைன் பண்ணுறோன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேஜுக்கும் உட்காந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுவே நான் இந்த மாதிரி மேப்பில் அந்த ஏபிஐயை மேப்பில் போட்டு இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸ் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வாட்சுங்கிறதுனால வாட்சோட இமேஜ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இங்கே நம்ம கோடுக்கு வாங்க. இங்கே நம்பருங்கிறது மட்டும்தான் சேமாக இருக்குது, உள்ளே இருக்கிற வேல்யூலாம் சேமாக இருக்கா, நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அது அந்த டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு இதில் என்ன வேல்யூ தேவையோ அதை இன்னொரு காம்போனண்ட்டுக்கு பாஸ் பண்ணி என்னால் அந்த இடத்துல ஷோ பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஆமா. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிற ஒரு வேல்யூவை மட்டும் எடுத்து எனக்கு எங்கே வேணுமோ அங்கே இதே மாதிரி இந்த மெத்தடில் ஷோ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம். ஒரு இதில் நிமிஷம் என்னன்னு கோடிங் பார்த்தீங்கன்னா மட்டும் பாருங்க. என்ன பார்க்கணும், மேப் அந்த யூஸ் பண்ண கோடிங் மட்டும் காமிங்க பார்த்து. ஆஸ் யூஸ்வல் கோடிங் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஒரு லைன் தான் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கீன்னு கொடுத்தது இந்த கீ கூட ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் கொடுக்குறது தான், உள்ளே எதையும் சேஞ்சஸ் பண்ணல, ஒரு டேகாக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். டேக்குள்ளே வரணுங்கிறதுக்காக டேகாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மேப் புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேப்பை நான் அப்படியே கமெண்ட் லைனில் போட்டு வைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், காம்போனண்ட்டில் ஃபில்டர்னு ஒரு இது போட்டுக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபில்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ், ஸோ இந்த ஜேஎஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த ஃபில்டரில் என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே மேம் இந்த மேப் ஆர்எஃப்சி. கோடிங் எல்லாம் புஷ் பண்ணுவீங்களா? நான் இப்போ பண்ணிவிடுவேன், இப்போ புஷ் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபில்டர் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டருக்கு ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் ஸ்டேட் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ தாராளமாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், யூஸ் ஸ்டேட்டோட சின்டெக்ஸ் என்ன, ஸ்டேட் செட் ஸ்டேட் கான்ஸ்டன்ட். சொல்லுங்கள். ஸ்டேட் செட் ஸ்டேட் யூஸ் ஸ்டேட்னு போட்டு நம்ம என்ன மேல ஃபங்க்ஷன்ஸ் என்ன இது கொடுக்குறோமோ அதை போடணும். இதான் வரும் இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் மட்டும், அதாவது ஒரே ஒரு யூஸ் ஸ்டேட்டை மட்டும் வச்சுக்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணல, செட் ஸ்டேட் வைக்க போகிறது இல்லை. ஸோ இதிலே பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக ஒரு லைனில், நம்ம பெருசாக பண்ண போகிறது இல்லையா, ஒரே ஒரு லைன் தான் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ யூஸ் ஸ்டேட்னு கொடுத்துட்டு உள்ள இனிஷியல் வேல்யூவாக நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் இதே இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இனிஷியல் வேல்யூவாக எனக்கு என்ன ஆகும், இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் போகும். ஸோ இது எதுக்கு போகுது அப்படின்னா எனக்கு 20க்கு மேலே இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டாந்து காட்டணும்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ அபவுட் 20ன்னு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம், நம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? டாட் ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டருக்கு அப்புறம் உள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஃபில்டர் எப்படி இருக்கும், அதோட சின்டெக்ஸ் என்ன, ஃபில்டரோட சின்டெக்ஸ் தெரிஞ்சால் இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படி ஈஸியாக இருக்கும்,
இப்போ ஆஸ் யூஷுவல் டிபுக்குள்ளே எழுத போகிறோம். டிபுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு h1 டேக்கில் இது எதுக்கான கோடு, ஃபில்டருக்கான கோடு, அதை எடுத்துகிட்டு தென் அகெயின் இங்கே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், மேப் தான் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு இப்போ பி டேக்கில் ஒரிஜினல் அது மாதிரி அதை வச்சுருக்கலாம். ஒரிஜினல். ஸோ இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ஸுன்னு அதை நம்ஸை தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். டாட்டில் ஜேசானா பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் இந்த லைனில். ஜேசன் ஃபார்மேட்ல எழுத சொல்லி, நம்பர் வந்து ஜேசான் ஃபார்மேட்ல எழுதணும். நம்பர் ஜேசான் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேனா? எனக்கு என்ன அவுட்புட் ஷோ ஆகும் இதுக்கு? கமா இல்லாம வரும். கமா இல்லாமல் வருமா? above 20 மட்டும் தான் மேம் வரும், below 20 வராது. அபவுட் 20 மட்டும் வரும், கமா இல்லாமல் வரும். சமீக்ஷா என்ன ஆன்சர் பண்ணுங்க, ஏன் சைலண்டாக இருக்கீங்க? மேம் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் கூட வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், ஒரு 5 days இந்த அதாவது இந்த ரெடக்ஸ் தனியாக ஒரு நாள் எடுத்துரும், இந்த ஃபார்ம் தனியாக ஒரு நாள் எடுத்துரும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ரெஃபோ யூஸ் யூஸரும் யூஸ் ரெஃபும் கூட ஒரே நாள் எடுத்துரும். இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு நாள் ஆகும் தனியாக. அவ்வளோதான். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெறும் 5 days ஆகும். இந்த 5 days இல்லாமல் ஆக்சுவல் ஸ்விட்ச் எப்படி ஒர்க் பண்ணி காட்டுறதுங்கிறது 1 day ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 9 செஷனுக்கு மேலே இது இருக்காது. ரியாக்ட் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அது ரியாக்ட் வேணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டு மோர் தென் 1 month எடுத்துக்கிட்டதே இப்போ நம்ம 45 ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டோம். ஸோ இந்த 45ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா HTML CSSக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கிற 30 செஷன்ஸ் வெறும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மட்டும்தான். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரீசன் அதுதான், எல்லாத்தோட பேஸ். எங்கே போனாலும் அதுதான் ஒர்க். அங்கே இருக்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட்
எனக்கு ஏதோ பிரச்சனை வருது, என்ன எரர் வருது? State is not defined. என்ன வருது? என்ன வருதுன்னு பாருங்க. பாருங்க, ஃபில்டர் போடுங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு எரர் தான், எனக்கு தெரிஞ்ச எரர் தான். சரி, நீங்க பார்த்து நான் எப்படியும் கோடை நான் புஷ் பண்றேன். இது ரியாக்ட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரியாக்டில் கோட் ரைட் பண்ணுறோம். பட் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ளது தான். இந்த ஒரு லைன் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லைன் யூஸ் பண்ணல, நம்ம இங்கே ப்ளே பண்ணிட்டு அதை எடுத்துக்கணும். கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கோடெலாம் உங்களுக்கு புஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேஜை அப்படியே வச்சுட்டு தென் ஆப்.js வச்சுட்டு அடுத்ததுக்கு இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ரெடியூஸுக்கு போகிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரெடியூஸில் ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். ஆத்தரைஸ்டு போட்டு பேஸ் எடுத்துக்குவோம். பேஸ் எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா, நமக்கு டோட்டல் ரெடியூஸ்னாலே என்னென்னா டோட்டலாக ஒரே வேல்யூவாக வர மாதிரி எதுக்காகனா காஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோன்னு அதுக்கே தெரியும். ஸோ இப்போ இதுக்குள்ளே கான்ஸ்ட்டு ப்ரைஸுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரைஸஸ் கொடுத்து ஸோ இதுக்குள்ளே ஒரு 200 கொடுப்போம். அப்படி எடுத்துக்குவோம் டேட்டாவை. ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு அதில் என்ன போடணும், கான்ஸ்ட்டு டோட்டல். இப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸஸ் டாட் ரெடியூஸ் ஆல்ரெடி பார்த்தது தானே, அது ஏன் சொல்ல முடியல, அக்குமுலேட்டர் அண்ட் வேல்யூ இல்லையா, கரண்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சம் கமா வேல்யூன்னு எடுத்துக்கோ, சம் கமா வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூக்குள்ளே கண்டிஷன் வந்துட போகுது. எப்படி இருக்கணும் நமக்கு, சம் ப்ளஸ் வேல்யூ இனிஷியல் வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே ஐட்ரேட் பண்ணி டிவ்வுக்குள்ளே எழுத போகிறோம். இந்த டிவ்வுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு h1 டேக் வச்சுக்கலாம். h1 டேக்கில் ரெடியூஸ் வச்சுக்கலாம். இந்த ரெடியூஸ் கீழே என்ன பண்ண போகிறோன்னா ப்ரைஸ் போட போகிறோம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன வரப்போகுது, நமக்கு ப்ரைஸ்லாம் தான் ஷோ ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸ் ஷோ ஆகிறதுக்கு ஜேசான்ங்கிறத எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு டோட்டல்னு ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ இந்த டோட்டலுக்கு வந்து நம்ம வேல்யூ போடணும் இல்லையா. ஸோ அந்த டோட்டல் பிரிண்ட் பண்ணுறதுக்காக டோட்டல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கோடெலாம் ரைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து
ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ஆகணும், ரன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். அது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. ஸோ இப்போ அப்படியே ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்துட்டு அடுத்தது கீழே இங்கே வந்து அகெயின் இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், ரெடியூஸ்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ ரெடியூஸ் கொடுத்ததுக்கப்புறம் காம்போனண்ட்டை மேலே இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே அதை கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவுட்புட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ எரர் மாதிரி தெரியுறாங்க. என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எரர் ஒன்றும் இல்லை. அப்படியே அவுட்புட் போயிடலாம். உங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு ஒரு எரர் வருது. ப்ரைஸ் டாட் ஜேசன் நாட் அ ஃபங்க்ஷன் வருது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்கள் ஃபில்டர் இங்கே இருக்கு இல்லையா? ஃபில்டரும் கால் பண்ணணுங்களா மேம்? அது நீங்கள் தான் பார்க்கணும். எரர் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை. ஃபில்டர் எடுங்க சொல்கிறேன் அதில். அது நீங்கள் பண்ணுங்கள், அப்புறமா முடிச்சு பண்ணுங்கள். நான் அதை முடிச்சுட்டு ரெடியூஸ்க்கு வந்துட்டேன். இப்போ ரெடியூஸுக்கு வந்துடுங்க. ரெடியூஸை பார்த்து சொல்லுங்கள். ரெடியூஸ் எரர் வருதுன்னு படிங்க. இந்த எரருக்கு என்ன மீனிங்னு சொல்லுங்கள். தென் நீங்கள் ஏன் எரர் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி இங்கே எதுவும் மாறல. ஆஸ் யூஸ்வல் ரெடியூஸில் எழுதுனா அதே கோடு தான் இங்கே எழுதியிருக்கும். கால் பண்ணணும் மேம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரெடியூஸ். எஃப்எம்னால நான் எரரை ஷோ பண்ணுறேன். இந்த எரரை கூட உங்களுக்கு அங்கே போடுறேன், கமெண்ட் லைனில் போடுறேன். என்னன்னு செக் பண்ணுங்கள். இங்கே கூட கொடுக்குறாங்க, ஏதோ பவுண்ட்ரின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன எரர், இந்த எரருக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க. type error. JSON is not a function. ஸோ இதை நான் அப்படியே Ctrl+C கொடுத்து அப்படியே கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். கோடு இங்கே இருக்குது, இவங்களை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். என்ன எரர், ஏன் எரர் வருது, என்ன மிஸ்டேக் இருக்குது எனக்கு சொல்லுங்கள். இப்போது
எரரை படிச்சு சொல்லுங்க. ரெடியூஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்து சொல்லுங்க. ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சிருந்தா இங்கே சொல்ல முடியும். ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான். இதையும் அப்படியே வச்சுட்டு போயிடலாமா? இதுக்குள்ளதான் எரர் இருக்கு. கியூவும் கொடுத்துட்டேன். என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க. prices.json கொடுத்துருக்கீங்க. prices.json கொடுத்துருக்கீங்க. சரி, அங்க என்ன பண்ணணும்? join சொல்லுங்க. மேம் பிரைசஸ்ல டோட்டல் போடணும். பிரைசஸ்ல டோட்டல் போடணுமா? இங்க டெலிவரின்னு தானே இருக்கு. இவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. இவங்க சொல்றத படிச்சாதான் சரி. டைம் வந்து 10:20 ஆயிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி என்ன எரர்னு சொல்லுங்கள். ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மெத்தடு தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல எரரை கவர் பண்ணிடலாம். இது எதுவுமே பண்ணல. ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோமோ அதுதான். பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதும் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. இங்கே கன்சோலுக்கு பதிலாக டேரெக்டாக டேக் போட்டிருக்கோம். இங்கே இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. வேறு எதுவுமே இங்கே நடக்கலை. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் லூப் டேக் போட்டிருக்கோம். மற்றபடி இங்கே எதுவும் மாறல. இதுக்கப்புறம் நீங்கள் தான் உள்ளே என்ன எரர் கொடுத்தேங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். ஸோ அந்த ரெண்டு மேம் நம்பர் prices dot join போடணும். ப்ரைஸஸ் json டாட் company ஜாயின்னு போடணும். சரி, ஏன் இங்கே ஜாயின்னு போடணும்? join method use பண்ணணும். ஜாயின் மெத்தட் ஏன் யூஸ் பண்ணணுங்க? ஒரு நியூ string கொடுக்கும் நியூ எல்லா ஸ்ட்ரிங் எலமெண்ட். கொடுக்குறோமா? சரி, ஜாயின் எதுக்காக இந்த ஜாயின் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? எல்லா எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு கன்கேட் பண்ணி ம்? எனக்கு என்ன வந்திருக்கு அவுட்புட்டு? 1000 1500 1500 கரெக்டா ஆன்சரு? மேம் எல்லாமே டோட்டல் பண்ணிருக்கேன். ம்? டோட்டல் நமக்கு இங்கே வந்துட்டு, இந்த டோட்டல் எதுக்காக வந்திருக்கு? இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி இங்கே கொடுக்க சொல்லியிருக்கோம். அதனால இந்த டோட்டல் இங்கே வந்துட்டு. இன்கேஸ் நான் இப்போது இந்த ஜாயின்லாம் யூஸ் பண்ணாமல் ஸோ இப்படி கொடுத்தேன், இதை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அப்படி ஜாயின் பண்ணி லைனா இருக்கணும் 100 to 100. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஜாயின் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ரெடியூஸ் இப்போ பார்த்துட்டோம். ஸோ ரெடியூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அமேசானில் உள்ள கார்ட்பீட்டில் உள்ள டோட்டல்லாம் இந்த பேசிஸில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம். தென் இது ரெடியூஸுக்கு அப்புறம் நம்ம இன்னும் எங்கே போகிறோம்னா ஸ்லைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு புது ஃபோல்டர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்க போகிறது நம்ம ஸ்லைஸ் டாட் ஏஎஸ்எக்ஸ். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஆல் எஸ்டிடி கொடுத்து
இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு அரே கிரியேட் பண்ணி அரேயில் எப்படி பண்ணணும்னு பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் நேமுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். கான்ஸ்ட்டில் ஐட்டம்ஸ்னு கொடுத்துக்கலாம். இந்த ஐட்டம்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம்னா ஏதாவது ஒரு அரே அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸ்லைஸ் என்ன பண்ணும், சொல்லுங்க எனக்கு. ஸ்லைஸ் என்ன பண்ணும், ஸ்லைஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போமா, ரெண்டு வேல்யூ கொடுப்போமா, என்ன பண்ணும், அந்த ஒரு வேல்யூ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணும்? ரெண்டு வேல்யூ கொடுப்போம். ரெண்டு வேல்யூ கொடுப்போமா? அதான் நான் கொடுத்துட்டேனே. இப்போ எனக்கு ஸ்லைஸோட வேலை என்ன சொல்லுங்க. ஒரு வேல்யூ எடுத்துட்டு புது ஸ்ட்ரிங்கா கொடுக்குமா? வேல்யூ எடுத்துட்டு புது ஸ்ட்ரிங்காக கொடுக்கும், அதுதான் ஸ்லைஸா? சொல்லுங்க, ஸ்லைஸ் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஸ்லைஸ் பார்க்கல, ப்ராக்டிஸ் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தாச்சு ஸ்லைஸ் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், போயிட்டு டேரெக்டாக அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் இன்னும் எதுவும் வரல இல்லையா, ஏன்னா நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த ரெடியூஸை கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்லைஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்லைஸிங் கொடுத்தோன்னே இங்கே வந்துடும். ஸோ இங்கே நம்ம இதை கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு பார்க்கலாம். இங்கே எனக்கு என்ன வந்திருக்காங்க, ஒரிஜினல் வந்து ஆப்பிள், பனானா, செரி, டேட்டு எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்துட்டு எல்டர்பெரி எல்லாம் வந்துட்டு. ஸோ அதில் எனக்கு ஆப்பிள், பனானா மட்டும் வந்துருக்கு. ஸோ நான் இங்கே கொடுத்தது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்திருக்கு. ஸ்லைஸ்லாம் எடுக்கும் போது, அரே மெத்தட்ஸ் எடுக்கும் போதே திரும்ப 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 சொன்னேன், இது எல்லாத்தையும் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ரியாக்ட் வந்து புரியும்னு சொன்னேன். ஸோ ஏதாவது ஒரு 5 நிமிஷம் இது எவ்வளோ இருக்கும், உட்காந்து அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கா? ஒரு வேர்டு, இந்த ஒரு வேர்டை நீங்கள் புரியணுங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் இதானே பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஒரே ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஒரு வேர்டு மாறப்போகுது. பிரிண்டர்னா அதுக்கு ஒன்று கொடுக்க போகிறீங்க, ஸ்லைஸ்னா வேறு ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்டு ஞாபகம் வச்சுட்டு அட்லீஸ்ட் நான் அப்பயும் சொன்னேன், சரி அட்லீஸ்ட் உங்களால் இது பண்ண முடியாட்டி கான்செப்ட் வச்சு ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, ஸ்லைஸ்னால் என்ன பண்ணுதுன்னு ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு சொன்னேன். எதையுமே காதில் வாங்கலை, எதையுமே பண்ணவும் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி கோடு வரும்? நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ். ஆஸ் யூஸ்வல் இந்த ஸ்ப்ளைஸும் நம்ம அப்படி தான் எழுத போகிறோம். தென் ஸ்ப்ளைஸில் கோடு ரைட் பண்ணிக்கலாம், தென் இங்கே பண்ணிக்கலாம். ஆர்எஃப்சிஇ ஆஸ் யூஸ்வல் போட்டுட்டு இப்போ ஃபங்க்ஷன் உள்ளே ரைட் பண்ண போகிறோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்ப்ளைஸில்
யூ யூ ஸ்டேட்டுக்குள்ளே எழுதி பார்க்கலாம். ஸோ யூ ஸ்டேட்டுக்குள்ளே எழுதணுன்னா அகெயின் நான் அந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுக்க போகிறேன். கான்ஸ்டில் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், யூ ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறதுனால அதுக்கு சின்டெக்ஸ் ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துகிட்டு, இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கொடுக்கணும், செட் ஃப்ரூட்ஸுங்கிறத கொடுக்கணும். ஸோ செட் ஃப்ரூட்ஸுங்கிறத கொடுத்துட்டு இப்போ யூ ஸ்டேட்டில் எனக்கு ஏதோ ஒரு இது வேணும், அதனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட நேம் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எங்கே ரைட் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு இதில் ரிமூவ் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரிமூவ் ஐட்டம். ஸோ அந்த பேரை அப்படியே வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக ரிமூவ் ஐட்டம். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஆரம்ப லெட்டரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு கோட் ரைட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன ஆகுது, கான்ஸ்டில் என்ன பண்ணணும், நியூ அரேங்கிறது பண்ணணும். ஸோ நமக்கு அதுதான் இங்கே ஷோ பண்ணிகிட்ருக்கு இல்லையா. ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ ஒரு எம்டி டாக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நியூங்கிறத கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த நியூ அரேயில் ஸ்ப்ளைஸ்ன்னு கொடுத்துட்டு ஏதாவது 2 நம்பர் கொடுத்து நமக்கு வேல்யூ கொடுக்கலாமா அதை கொடுத்துட்டோம். ஸோ தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு செட் ஃப்ரூட்ஸில் என்ன இருந்ததோ அது ஒரு அப்டேட்டட் ஸ்டேட். எல்லாமே நம்ம என்ன பண்ணாலும் ஃபைனலாக அது எங்கே அப்டேட் ஆகுதுன்னா இந்த செட் ஃப்ரூட்ஸில் தான் அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், டிவ்வுக்குள்ளே நம்ம அதை ரைட் பண்ண போகிறோம். ஸோ டிவ்வுக்குள்ளே ரைட் பண்ண போகும்போது என்ன பண்ணணும், ஸ்ப்ளைஸில் எப்பவும் போல் h1 கொடுத்துட்டு h1ல் ஸ்ப்ளைஸை கால் பண்ணணும் இல்லையா. கால் பண்ணணுமா வேணாமா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூ ஐட்டம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஆன் லூப்பில் எழுதுகிற மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி ஆன் லூப்பை யூஸ் பண்ணி ரிமூவ் ஐட்டம்ங்கிறத கொடுத்துட்டோம். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக இங்கே ரைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இங்கே நடக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனில் ஸ்ப்ளைஸை இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளைஸுன்னு கொடுத்து நம்ம இம்போர்ட் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக போயிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் 0 ஆகிடும். இப்போ ஃப்ரூட்ஸு, பனானா, சில்லி, மில்க்கு. நான் எப்போ ரிமூவ் ஐட்டம் கிளிக் பண்ணுறேனோ எனக்கு அந்த ஐட்டம்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடுது. நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே ரிமூவ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஸ்ப்ளைஸுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸ்ப்ளைஸ் ஈஸியாக இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அதை ரியாக்டில் எப்படி ரைட் பண்ணலாங்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரி இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ளைஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், புஷ் பார்க்க போகிறோம். புஷ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆர் ஆட் சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். என்ன பண்ணணும், கான்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும், யூ ஸ்டேட்டோட சின்டெக்ஸ் படி இங்கே நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோமோ அந்த அதுக்கான பேர் தென் என்ன பண்ணணும், அதோட ஸ்பெசிஃபிக் எழுதிக்கணும். ஸோ நம்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், யூ ஸ்டேட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே யூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், மேலே யூ ஸ்டேட் இம்போர்ட் ஆகணும். ஸோ இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், இதை எதுக்குமே பதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த கிளாஸில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன்,
எனக்கானது வந்துட்டு ஆட் வந்துருச்சு. ஆட் இருந்தால் தான் நான் பார்த்துருக்கேன். என்னோட அரே லென்த் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்குது. புஷ்ஷுங்கிறது எப்போ நமக்கு எண்ட் ஆஃப் த அரேல ஆட் ஆகுங்கிறதுனால இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த அரேல ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு புஷ் முடிஞ்சிருச்சு. புஷ்ஷுக்கு அப்புறம் என்ன இருக்குது நமக்கு? இன்னொரு அரே மெத்தட் வேறு என்ன இருக்குது? பாப் இருக்குது. பாப் பார்க்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? பாப் டாட் ஜேஎஸ் போட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் ஆர்எஃப்சி. சரி, இப்போ பாப்புக்கு ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஒரு வெயிட் கொடுக்கலாம். ஸோ எனக்கான அவுட்புட் வந்துட்டு பாப்பும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்.
இதுக்கான அவுட்புட். இதுதான் இதுக்கான அவுட்புட். கோடு எல்லாம் புஷ் பண்ணிட்டேன். இன்னைக்கான செஷன் போதும். இன்னைக்கான செஷனில் நம்ம அரே மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய அரே மெத்தட்ஸ் இன்னும் இதில் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.